தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த செய்திக்குள்ளாக வாழ்த்து வரவேற்கிறேன். நம்முடைய கர்த்தர் மிக மிக நல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 34வது அதிகாரம் வசனம் 8 தாவீது தன்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக தேவன் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனிதன் பாக்கியவான் என்று தாவீது சொல்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? எசேக்கியேல் 18வது அதிகாரம் வசனம் 32 சாகிரனுடைய சாவை நான் விரும்பவில்லை என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் வெறுத்து போய் அவனே சாக விரும்பினா கூட தேவன் அவன் மேலே இரக்கம் வைத்து அவனுடைய சாவை கூட அவர் விரும்பாதவராக இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பாருங்க, உங்கள் வாழ்க்கை என்ன பிரச்சனை, கடன் பிரச்சனை, வேதனை எதுவாக இருந்தாலும் சாவையே விரும்பாத தேவன் அவருடைய பிள்ளைகளுடைய சாவை விரும்பாதவர், அவர் நேசிக்கிறவனுடைய சாவை விரும்பாதவர். நீங்கள் கடன் பிரச்சனை இருப்பதை அவர் விரும்புவாரா? அதெல்லாம் இலகுவாக அவர் நீக்கி விடுவார். ஹல்லேலூயா. பெரிய இமயமலையே அந்த இதையே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அப்படிப்பட்ட பெரிய பிரச்சனையே உன்னை அணுகாதபடி பாதுகாத்து கொள்கிறேன் நான். உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன குன்றுகள் என மேடுகள்லாம் உன்னை சேதப்படுத்தாது என்று ஆண்டவர் என விரும்பக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்க்கணும். அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன்தான் பாக்கியவனாக இருப்பான். ஹல்லேலூயா. நம்பிக்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதனால்தான் எபிரேயர் 10வது அதிகாரம் வசனம் 23 அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் வாக்கு கொடுக்கிறார். சாவை விரும்புவருடைய சாவை என்ன பண்ணுறாரு? சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று சொல்கிறவர் கர்த்தர் நம்ம எப்படியாக மாற்றுகிறார்? சங்கீதம் 91வது அதிகாரம் வசனம் 16 சொல்லப்பட்டது போல நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காலத்துக்கு முன்பாய் மறிக்க தேவையில்லை. அந்த மரணத்தை விரும்பாத தேவன் உங்களுக்கு நீடித்த நாட்களை ஆண்டவர் கொடுத்து திருப்தியான ஒரு வாழ்க்கை, சம்பூர்ணமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். இந்த வாக்கு தத்தத்தின் மேல் நம்பிக்கை வைங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை காத்து அற்புதமாக ஆண்டவர் நடத்துவார். நீங்களும் சந்தோஷத்தோடு என கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. நான் ருசித்து பார்த்துருக்கேன், நீங்களும் ருசித்து பாருங்க. நீங்கள் அவர் மேல் நம்பிக்கை வைங்க. பாக்கியவான்களாய் பாக்கியவதி